கடந்த 2023ஆம் ஆண்டு கூகுள் நிறுவனம் பணி நீக்கம் செய்தது. இதில் உலகளாவிய பணியாளர்களில் 6% குறைத்தது. இதனால் சுமார் 12,000 ஊழியர்கள் வேலை இழந்தனர். இந்த நிலையில் கூகுள் தற்போது மற்றொரு சுற்று பணி நீக்கத்துக்கு தயாராகி வருவதாக கூறப்படுவது அதிர்ச்சி அளிக்கின்றது. இந்தியாவில் விளம்பரம், விற்பனை மற்றும் சந்தைப்படுத்துதல் பிரிவுகளில் உள்ள ஊழியர்கள் பாதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிசினஸ் ஸ்டாண்டர்டின் அறிக்கையின்படி கூகுள் நிறுவனத்தில் ஹைதராபாத் மற்றும் பெங்களூரு அலுவலகங்கள் ஆட்குறைப்பு நடவடிக்கையில் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று தெரிகின்றது. கூகுள் தரப்பில் எத்தனை பேர் பணிநீக்கம் செய்யப்பட உள்ளனர் என அதிகாரப்பூர்வமாக உறுதியளிக்கப்படவில்லை. ஆண்ட்ராய்டு, பிக்சல் ஸ்மார்ட் போன்கள், குரோம் பிரவுசர் ஆகிய பிரிவுகளில் நூற்றுக்கணக்கான ஊழியர்களை வேலையிலிருந்து நீக்கும் சமீபத்திய முடிவை தொடர்ந்து அடுத்தடுத்து பணி நீக்க நடவடிக்கை நடைபெற்று வருகிறது என்று கூறப்படுகின்றது. செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் செலவுகளை குறைப்பதற்கும் கூகுள் மேற்கொண்டுள்ள தொடர்ச்சியான முயற்சிகளில் ஒரு பகுதியாக இந்த பணி நீக்கங்கள் உள்ளன. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நிறுவனம் அதன் இயங்குதளங்கள் மற்றும் சாதனங்கள் பிரிவில் பணியாளர்களை குறைத்தது. முன்னதாக தாமாக முன்வந்து விலகுபவர்களுக்கு சிறப்பு திட்டங்களை அறிவித்தது. இப்போது கூகுள் நிறுவனம் மிகவும் சுறுசுறுப்பாகவும் திறன்படவும் செயல்படுவதில் கவனம் செலுத்துவதாக கூகுள் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். கூகுள் தனது மறுசீரமைப்பு திட்டத்தில் தீவிரமாக இருப்பதனால் இந்திய ஊழியர்களும் வரும் வாரங்களில் தங்கள் பணிகளில் நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்ள நேரிடும் என்று கூறப்படுகின்றது. ஆண்ட்ராய்டு மென்பொருள், பிக்சல் சாதனங்கள் மற்றும் குரோம் பிரவுசரில் பணிபுரியும் குழுக்கள் உட்பட பல்வேறு பிரிவுகளில் இருந்து கூகுள் கடந்த வாரம் நூற்றுக்கணக்கான ஊழியர்களை பணி நீக்கம் செய்ததாக கூறப்படுகின்றது. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்ன நடக்கப் போகிறது என்று.